அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா வாழைக்காய் புட்டுங்க. அதுக்கு வாழைக்காய் வேக வச்சுக்கலாங்க. வச்சாச்சுங்க. இட்டுக்கப்பில் வச்சுருக்குது. இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி இப்படி இட்டுக்கப்பில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 3/4 வேக்காடு போதுங்க. தொளி உரிகிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த டயத்தில் பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க. வேகட்டுங்க. அதுக்குள்ளே மற்றதை வெந்துருச்சுங்க. பாருங்கள், வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் உரிச்சிக்கலாங்க. இப்படி உரிச்சிக்கோங்க. உரிச்சிக்கலாங்க. ஆல்ரெடி இங்கே உரிச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, தொலியும் வேஸ்ட் இல்லைங்க. தொலியிலையும் ஒரு ரெசிபி செய்யலாங்க. இப்படி வந்துடுங்க. அழகாக வந்துடுங்க. கரெக்டான பருவத்தில் எடுக்கணும். ஏன்னா ஒன்று குழன்னு ஆகி போகும். அப்படி இல்லைன்னா கல் மாதிரி ஆகி போகும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. செம்மாவட்டங்களில் இதாங்க, கல்யாண வீட்டுக்கு, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு, பொங்கல், ஆடி, தீபாவளி, புது மாப்பிள்ளைக்கு விருந்து எல்லாம் இதாங்க ஃபஸ்ட்டு கூட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொரியல் இதுதான். இப்போ சோம்பர் போட்டுக்கிட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் ருசியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இத்தனை வேலை யார் பார்க்குறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இது நல்லா டேஸ்ட்டு, பாரம்பரிய உணவு தான் இது. நல்லா இருக்கும். பாருங்கள், அழகாக புட்டு மாதிரி விடு. அதனால தாங்க வாழைக்காய் புட்டு. இதுலேருந்து தாங்க புட்டே வந்துச்சு. ஒவ்வொரு நாட்டுக்காரங்க ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பாரம்பரிய நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவு தான் இது. நான் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ரொம்ப உங்களுக்கு நன்மையாக இருக்கிற வீடியோ தான் நான் போடணும்னு நினச்சி தான் நான் போட்டுட்ருக்கிறேன். நம்ம நிறையா வீடியோ போட்டுக்கிறேங்க. 120 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்கெல்லாம் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அப்போ தாங்க நான் போட முடியும். உங்கள் என்கரேஜ் இருந்தால் தான் நான் போட முடியும். ஏன்னா சப்ஸ்கிரைப்னு கலர் கலராக காட்டிட்டு சப்ஸ்கிரைப் ஆடிட்டு போயிடுறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நமக்கு பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாது, நம்ம பாரம்பரிய உணவாக சொல்லணும், நம்ம எடுக்கணும், நம்ம போடணும் அப்படின்ட்டு நம்ம போட்டுட்ருக்குறோங்க. நமக்கு சப்ஸ்கிரைபே ஏற மாட்டேங்குதுங்க. நானும் 120 வீடியோ போட்டேங்க. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு உற்சாகமாக இருக்கும். ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. லைட்டாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு, அடுத்து பூண்டுங்க. பூண்டு பல் ஒரு 3 பல் போட்டுக்கோங்களேன். அடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க.
பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. இங்கே பேசுகிற யாபத்தில் பேசிட்டு இருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா எப்போதுமே நான் சொல்லியிருக்கிறேங்க, நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயில் வணக்க விட்டுருங்க. வணங்கினா தான் நல்லாயிருக்கும். அந்த நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. கொஞ்சம் உப்புங்க, முருங்கை இலை, உப்பு. இதில் லைட்டாக தனியாக கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு உப்பு சேரும். அதுக்கு அந்த வெங்காயத்துக்கு, பூண்டுக்கு, மிளகாவுக்கு உப்பு இந்த உப்பு சேர்ந்துக்குங்க. இதுக்கு அதுக்கு போடும்போது நல்லா இருக்குங்க, நல்ல வாசமாக இருக்கும். பூண்டு, சோம்பு, அவ்வளோதாங்க. போட்டுக்கலாங்க. நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு பக்கத்தை ஸ்டவ்வில் வச்சோன்னா சீக்கிரம் தாங்க, சீக்கிரம் ரெடி ஆகிடும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பிடிக்குங்க, கொஞ்சம் பார்த்து நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. ஏன்னா வெந்த வாழைக்காய் பார்த்தீங்களா, வாழைக்காய் பசத்தன்மை பார்த்தீங்களா, அதனால் அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. வாங்க, சூப்பராக இருக்குதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாப்பிட்டு பாருங்கள். அனைவரும் ட்ரை வாழைக்காய் போட்டு அனைவருமே ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் கொடுங்கன்னு நான் கேட்குறது இல்லைங்க. நம்ம வீடியோ நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன், நம்ம வீடியோ பாருங்கள். நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன், உங்களுக்கு எல்லா விதமான வீடியோவும் போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இந்த தமிழ் கிரீக்ங்கிற ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.